அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அதான் மதிவாணன். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு மே 21 நடக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு 80 நாட்கள் இருக்குது. இந்த 80 நாட்களும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஐடியா ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக சொல்கிறேன் 100% நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். நம்பிக்கையோட படிங்க. நிச்சயமாக இந்த ஆண்டு அரசு அதிகாரி தான். சரி, ஓகே. இதில் முதல் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுத்தமிழ், அதே மாதிரி கணிதம் அண்டு நடப்பு, இந்த மூணுக்கும் நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக சொல்ல 140க்கும் மேற்பட்ட கேள்வி கண்டிப்பாக வந்து கேட்க போகிறாங்க. சரி, அதனால் வந்து இந்த மூணுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாலே கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ட் உங்களுக்கே வந்துடும். சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் பொது அறிவு கேள்வித்தாள் தான் இருக்கும். ஓகே, அதுக்கு சொல்ல போனால் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், கடைசி ஒரு 4 வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எல்லா எக்ஸாமோட கொஸ்டின் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் தமிழாக இருக்கட்டும், அது ரிவிஷன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சி கேள்வி எழுப்புறாங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். கண்டிப்பாக சொல்கிறேன், அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இன்னொரு நாலேஜ் கிடச்சோன்னு நிச்சயமாக வந்து நம்ம பாஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ட் லெவலும் கூடிடும். சரியா? மூணாவது பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட், ஓகே, கஷ்டமான சப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிங்க, பேசிக்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. பேசிக்கில் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வந்து எனக்கு வந்து சயின்ஸ் கஷ்டம் சார், இல்லை ஹிஸ்ட்ரி கஷ்டம் சொன்னீங்கன்னா 6th படிக்க ஆரம்பிங்க. 6th 10th புக் வரைக்கும் நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சரியா? நாலாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கை லெவல், நீங்கள் கான்ஃபிடன்ட் லெவலை நல்லா ஐப்பில் வச்சுங்க. நம்ம கண்டிப்பாக இந்த 2022ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி 2023 பிப்ரவரி மாதம் நம்ம ஒரு சார்பாதிபதி அழகிறோமோ இல்லை ஏதோ ஒரு அலுவலகத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு அரசு அதிகாரியாக இருப்போம்னு நினச்சி படித்தாலே கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கான்ஃபிடன்ட் லெவல்லையே நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் பண்ணிடுவீங்க 100%. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம தன்னம்பிக்கை எவ்வளோக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்குதோ அவ்வளோக்கு நமக்கான வெற்றிங்கிறது ரொம்ப பக்கமாக வந்துடும். அதனால் வந்து விடாமுயற்சியாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து முயற்சியும் நிறையா டெஸ்ட்டு போடுங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோக்கோ டெய்லியுமே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு போடுங்க. டெய்லியுமே வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் டெய்லியும் ஒவ்வொரு டெஸ்ட்டு போடுங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், டெஸ்ட்டே வந்து உங்களை வந்து எக்ஸாம் ஆளு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா வந்து எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்குது. இந்த 3 மணி நேரம் உங்களுக்காக ஆக்கணும்னா இந்த டெஸ்ட்டு தான் உங்களுக்கான வெற்றி வந்து கொடுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பயப்படுறதுனா எக்ஸாம் போனோடனே பயப்படுவாங்க. அந்த பயமெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் டெஸ்ட்டு நிறையா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆண்டு நீங்கள் ஒரு அரசு அதிகாரி தான். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.